கடினமான பணி. இன்னொருத்தருடைய பேப்பரை நான் வாசித்து அது உங்கள் முன்னாலே சமர்ப்பிப்பது. ஆனால் இப்போ எனக்கு அதிக நேரம் அதிக காலங்கள் இதில் நான் செலவிடவில்லை. ஆனால் மேலோட்டமாக ஆசிரியர் என்ன சொல்ல முயற்சிக்கிறாருங்கிறதை நான் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த பணியை பொறுப்பெடுத்ததற்கு ஒரு காரணம் லூக்கா புத்தகத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு ஆய்வு. கடந்த சுனாமி நாட்களிலே நாங்கள் லூக்கா புத்தகத்தை சிறு குழுவாக படித்தோம். அதன் பிறகு இப்பொழுது ஜான் ஸ்காட் அவரின் உதவியோடு புத்தக நடவடிக்கைகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே என்னுடைய வாழ்வில் லூக்கா புத்தகம் வைத்தியர் லூக்கா நிறைய தாக்கங்களை உருவாக்கி இருக்கிறதுனால நான் இந்த நேரத்தில் இந்த ஆய்வை நான் முன்னாலே சுருக்கமாக தர விரும்புகிறேன். ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிவிட்டு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ தொடங்க முந்தி சகோதரன் அல்ராய்கிட்ட கேட்டேன், வேதத்தில் ஏதாவது ஒரு புத்தகம் சிஸ்டமேட்டிக் தியாலஜியாக இருக்கான்னு கேட்டேன். ஆர்டரா, பாவம், மரணம், ஏதாவது தலைப்புகள் இருக்கா என்று நாங்கள் ஏதாவது போதனைகள் இருக்கா என்று இருக்குதா என்று அவர்கிட்ட கேட்டேன். அவர் சார் இல்லைன்னு தான் அவர் சொன்னார். உண்மையிலே நாங்கள் அந்த முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், வேதாகமத்தில் உள்ள சத்தியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வாழ்ந்த மக்களின் பின்னணியிலே அவர்களுடைய தேவைகள் அடிப்படையிலே தான் எழுதப்பட்டது. ஆகவே அந்த எழுதப்பட்ட ஆசிரியரையும் பின்னணியையும் சூழலையும் நான் புரிந்து கொள்ளாவிட்டால் அங்கதான் நான் நிறைய தப்பு பண்றோம். ஸோ இதே நான் சொன்னேன் என்றால் பின் நான் இந்த ஆய்வுக்கு நான் நேரடியாக வருகிறேன். நான் நேரடி ஆய்வை பற்றி பேசுவோம். இயேசுவை மற்ற மனிதர்களிடையே மிக நெருக்கமாக அடையாளம் காட்டுவது லூக்கா நற்செய்தி நூல். மனிதனின் அன்றாட வாழ்வில் இயேசுவின் பங்களிப்பையும் லூக்கா காட்டுகிறார். இது விசுவாசிகளுக்கு ஆறுதலை, நம்பிக்கை அளிக்கிறது. லூக்கா சுவிசேஷம் நீண்ட சுவிசேஷம் மட்டுமே, அந்த சுவிசேஷம் மட்டுமே அதன் தொடர்ச்சியை கொண்டுள்ளது. லூக்கா நற்செய்தியில் பணக்காரர்களும் ஏழைகளும் என்ற இயேசுவின் போதனை மிகவும் முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும். லூக்கா தனது படைப்புகளில் பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளை பற்றி சிதறிய முறையில் பேசுகிறார். லூக்காவில் பணக்காரர்கள் ஏழைகளை பற்றி 21 நேரடி குறிப்புகள் உண்டு. லூக்கா ஏழைகளை உயர்த்துகிறார், பணக்காரர்களை அகற்றுகிறார் என்று தோன்றுகிறது. உண்மையிலே இதுதான் அந்த பேப்பர்ட தலையாய சிந்தனை. லூக்கா ஏழைகளை உயர்த்துகிறார், பணக்காரர்களை அகற்றுகிறார். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று லூக்கா 18:25 கூறுகிறார். மறுபுறம் ஏழைகளுக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் 6:20. ராஜ்யத்தில் பணக்காரங்களுக்கு இடமில்லை என்றும் எல்லா ஏழைகளும் ராஜ்யத்தில் சுதந்திரிப்பார்களா என்ற அர்த்தமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க லூக்கா நற்செய்தியில் ஏழைகள் யார், பணக்காரர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் உண்டு என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுதான் இதில் முயற்சி என்றும் அவர் சொல்லுகிறார். ஆரம்பத்திலே மரியாளின் பாடலை எடுத்து பேசும் பொழுது மரியாளின் மகத்துவத்தில் பணக்காரர்களையும் ஏழைகளையும் அது பாடல் முன்னிலைப்படுத்துகிறது. வல்லமையுள்ளவர்களை சிங்காசனத்தில் இறங்கி தாழ்மையாளர்களை உயர்த்தினார். எளியவர்கள் என்ற சொல் ஏழைகளை குறிக்கும். அவர் பசியுள்ளவர்களை நன்மையினாலே நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுங்கையாய் அனுப்பிவிட்டார். பசி என்பது உண்மையில் பசிவாடு மக்களை குறிக்கும். இது வறுமையின் கடுமையை காட்டுவதாகும். வரப்போகும் ராஜ்யம் தேவன் பணக்காரரின் வளங்களை ஏழைகளுக்கு திருப்பி தலைகீழாக மாற்றுவார் என்று ஆசிரியர் எழுதி கொண்டு போகிறார். ஏழைகளுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது. லூக்கா 6:16-21. பாரம்பரியமாக நாசரேத் அறிக்கை என்று இது அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாசரேத் அறிக்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த அறிக்கையிலே அவர் 3 காரியங்களை காட்டுகிறார். ஏழைகளுக்கு லூக்கா 4:18-19 ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக, ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழைகளுக்கு தான் அந்த
பிரகடனத்தை பற்றி முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று அவர் சொல்கிறார். நற்செய்தியின் அறிவிப்பு ஏழைகளுக்கு அனுப்பப்படுகிறது. இதில் யார் சொல்லுகிறார்? அறிஞர்களுக்குள்ளே அதில் நிறைய கருத்து இருக்கிறது. ஆனால் ஹவார்ட் மார்ஷல் மற்றும் தாமஸ் ஷைனர் ஆகியோர் இது ஆன்மீக நுணுக்கம், அதாவது தெய்வீக உதவி தேவைப்படும் மக்கள் என்று கூறுகிறார் என்று அவர் கூறுகிறார். ஆக இறுதியாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஏழைகளே பொருளுக்காகவும் இறையல் உதவிக்காகவும் கடவுளை சார்ந்திருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது. அத்தகைய ஏழை சமூகத்திற்கு நற்செய்தியை பிரசங்கிக்க இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த ஆசிரியர் பிரகடனம் வந்தார் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏழை சமூகத்துக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அடுத்தது அவர் மத்தேயுடைய வாக்கியவான்கள் வசனத்தையும் லூக்காட வாக்கிய வசனத்தையும் ஒப்பிடுகிறார். மத்தேயு சொல்கிறார் ஆவியிலே சிறுமையானவர்கள் பாக்கியவான்கள். லூக்கா சொல்கிறார் தரித்திரர் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு சொல்றார் நீதியின் மேல் பசியா இருக்கிற தாகமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். லூக்கா சொல்கிறார் இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். மத்தேயு சொல்கிறார் துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. லூக்கா சொல்கிறார் இப்பொழுது அழுகிறவர் நீங்கள் பாக்கியவான்கள் என்று. ஆக இந்த ரெண்டு பாக்கிய வசனங்களிலும் கூட லூக்கா அங்கே அதை விவரிக்கும் பொழுது ஏழைகளை முக்கியமாக குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார். லூக்கா ஏன் தனது பதிப்பில் ஆவியில் சேர்க்கவில்லை? லூக்கா ஏழை என்ற வார்த்தையை பொதுமைப்படுத்துகிறாரா என்கிற கேள்விகளை முன்வைத்து அதை குறித்து அவர் பேசுகிறார். அதை குறித்து நீண்ட விளக்கம் கொடுக்கிறார். நான் அதற்குள்ளே நான் அதிகமாக செல்லவில்லை. லூக்கா 16:20 இந்த கதை ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை விவரிக்கிறது. அது ஐஸ்வர்யவான் லாசரஸ் பற்றிய கதை. லாசரஸ் மற்றும் பணக்காரனுக்கு வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றத்தை பற்றி இந்த கதை பேசுகிறது. லாசரு மற்றும் ஐஸ்வர்யவான் இம்மையிலும் அதற்கு பின்னும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது இந்த உவமையில் விளக்கப்பட்டுள்ளது. அதே வண்ணமாக அவர் லூக்கா 19:8 பணக்கார ஆட்சியாளரை குறித்த ஒரு கதை, அந்த கதையையும் இது ரெண்டையும் உண்டாக்கி அவர் சில முடிவுக்கு வருகிறார். ரெண்டு பத்திகளும் ஓரளவுக்கு ஒரே விஷயத்தை பற்றி பேசுகிறன. அத்தியாயம் 18:22 பணக்கார ஆட்சியாளர் தன் உடைமைகளை விற்று உண்மையில் ஏழைகளுக்கு விநியோகிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். மேலும் 19ஆம் அதிகாரத்தில் சகேயு தனது பொருட்கள் பாதி ஏழைகளுக்கு கொடுப்பார் என்று இயேசுவிடம் உறுதியளிக்கிறார். சமூக பொருளாதார ஏழைகளை குறிக்க லூக்கா மீண்டும் சில குறிப்பிட்ட கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த ரெண்டு இடங்களிலும் செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு தேவைப்படுவதற்கு உதவுமாறு கேட்டனர். அவர்களுக்குள் எளியவர் இருக்கக்கூடாது என்றது பழைய ஏற்பாட்டின் நடைமுறையாகும். மீண்டுமாக லூக்கா 21:2-3 அவர் அந்த ஏழை விதை தன்னுடைய இருந்தது எல்லாவற்றையும் போட்டார் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து அவர் பேசுகிறார். அவர் வைத்த காணிக்கையில் அது மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த 2 லெப்டா அல்லது 1 லெப்டா என்பது சிறிய செப்பு நாணயம் மற்றும் பெண்ணின் 8இல் 1 பங்கு ஆகும். அவள் தன் உயிரிலிருந்து மற்றவர்கள் மிகையிலிருந்து கொடுத்தார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவள் வாழ்நாள் முழுவதையும் கொடுத்தாள். இந்த ஏழை சொல்லர்த்தமாக ஏழையாக இருக்கிறாள். அவருடைய காணிக்கை இயேசு அங்கீகரித்து கனப்படுத்தினார். லூக்கா தனது படைப்பில் ஏழைகளை பற்றி பேசுகிறார். உண்மையில் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகள் ஏழைகளுக்கு உதவ இயேசு பணக்காரர்களை ஊக்குவிக்கிறார். ஏனென்றால் தேவன் தாமே ராஜ்யத்தில் அவர்கள் நிலையை மாற்றி அமைப்பார். பழைய ஏற்பாட்டில் உள்ளதை போல் இயேசு அக்கறை கொண்ட மற்றவர் மற்றும் எந்த மனிதனும் இல்லை. பணக்கார லூக்காவின் சித்தரிப்பு. 3ஆம் நற்செய்தியில் லூக்கா செல்வந்தர்களை எதிர்மறையாக சித்தரிப்பதாக தெரிகிறது. 3வது சுவிசேஷத்தில் தேவன் பணக்காரர்களுக்கு எதிரானவர் என்று தெரிகிறது என்று 9 நேரடி குறிப்புகளை சொல்றார். லூக்கா 1:53, 6:24, 12:16, 16:1,
16:19, 18:23, 18:25, 19:2, 21:1. கடவுள் ஐஸ்வர்யவான்களை அனுப்புவது பழைய ஏற்பாட்டில் பொதுவானது. ஆனால் செல்வந்தர்களை பற்றி லூக்காவின் போதனை சுதந்திரமான செல்வங்களை கண்டனம் செய்வதாகும். பசியுள்ளவர்களை, அதாவது ஐஸ்வர்யங்களை குறித்த பார்வை லூக்கா எப்படி பார்த்தார் என்று சொல்கிறார். பசியுள்ளவர்களை நன்மையினால் திருப்தியாக்கி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். ஆகவே பணக்காரர்களை குறித்து லூக்கா குறிக்கும் பொழுது இங்கு மத்திய 16:19-31 சொல்கிறார். பணக்காரன் என்பவன் இருமாப்புள்ளவன், ஆணவம் கொண்டவன், நேர்மையற்றவன், ஏழைகளை ஒடுப்பவன், தீர்க்க தரிசனங்களின் விமர்சனத்துக்கு ஆளாகுவன். லூக்கா எல்லா ஐஸ்வர்யவான்களையும் கண்டனம் செய்யவில்லை, மாறாக தீய குணம் கொண்ட செல்வந்தர்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். வரவிருக்கும் ராஜ்யம் சமூக புரட்சியை கொண்டு வருவதை பற்றியது. அது சாதாரண மக்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப கொண்டு வரப்படுவார்கள். செல்வந்தர்களும் எல்லா செல்வந்தர்களும் தீவர்கள் அல்ல, ஆனால் அவருடைய மனப்பான்மை லூக்கா கடிந்து கொள்கிறார் என்று சொல்கிறார். ஐஸ்வர்யவான்களுக்கு வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. எதிர்காலத்தில் கடவுளிலிருந்து அவர்கள் பெறப்போக எதுவும் இல்லை என்று போக் என்பவர் கூறுவதாக கூறுகிறார். அதுக்கு இன்னொருத்தருக்கு விளக்கணம் சொல்றார். லூக்கா மறுபடியும் எல்லா பணக்காரர்களையும் பற்றி பேசவில்லை, ஆனால் ஐஸ்வர்யவான்களை கர்ம ஆவியுடன் பேசுகிறார். இப்போது வயிறு நிரம்பியவர்களும் இப்போது சிரிப்பவர்களுக்கும் இது விதி பொருந்தும் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் லாசர் கதையிலிருந்து சொல்லுகிறார். பணக்காரன் மற்றும் லாசரத்தின் கதை ஏழைகளின் தேவையை புறக்கணிப்பதால் ஏற்படும் ஆபத்தை எடுத்து காட்டுகிறது என்று போக் கூறுகிறார். அண்டை வீட்டாரை அக்கறையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த பத்தி வலுவாக வலியுறுத்துகிறது. இந்த பூமியில் எதுவுமே இல்லாத ஏழைகளை பணக்காரன் புறக்கணித்தான். ஐஸ்வர்யவான்கள் ஏராளமாக இருந்தும் ஏழைகளுக்கு ஒன்றும் செய்யவில்லை. இது தேவனுக்கு முன்பாக அநீதியாகும். லூக்கா 12:13-21 மற்றும் 16:19-31 உடைமையை விட கடவுளை நம்புவதையும் அடையக்கூடிய ஏழைகளை கவனித்துக் கொள்வதையும் பற்றி பேசுகிறது. செல்வத்தின் மீது பேராசை கொள்வது ஏழைகளை சமூக பொருளாதார சுரண்டலாகும். ஏழைகளை கவனியாமல் இருப்பது கடவுளின் பார்வையில் அநீதி. செல்வத்தை நம்புவது கடவுளின் பொருளாதாரத்தின் முட்டாள்தனம் மற்றும் ஏழை என்று லூக்கா உறுதியாக கூறுகிறார். அந்த செல்வந்தனானவன் கடவுள் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாத குறித்து பேசும் பொழுது ஆட்சியாளரின் கவனம் இயேசுவை விட அவரது உடையில் இருந்தது. கடைசியாக அவர் முடிக்கும் பொழுது சில முக்கியமான காரியங்களை பேசுகிறார். ஐஸ்வர்யவான் ஆசையும் கவனமும் தன் உடையில் இருக்கும் வரை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சாத்தியமில்லை என்று கூறுகிறார். ஐஸ்வர்யவான் எவனும் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று லூக்கா சொல்லவில்லை. ஆனால் ஐஸ்வர்யவான்கள் தேவனை சார்ந்திருக்க செல்வத்தையே சார்ந்திராமல் செல்வத்தையே சார்ந்திருக்க வேண்டும். இங்கு ஒரு பாசிட்டிவா ஒரு காரியத்தை சொல்கிறார். சகைவின் அணுகுமுறை பாராட்டத்தக்கது. இறுதியில் அது ரட்சிப்பில் முடிந்தது. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சகேயு தானாக முன்வந்து பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். அவன் ஏழைகளை கவனித்துக் கொள்ள தயாராக இருக்கிறார். லூக்கா தனது அணுகுமுறையின் காரணமாக பணக்காரர்களை பற்றி நேர்மறையாக பேசும் ஒரே இடம் இதுதான். இயேசுவில் அவர் கொண்டது விசுவாசமும் ஏழைகளுக்கு அவர் உதவ தயாராக இருந்ததும் நிதிமானப்படுவதிலும் ரட்சிப்பிலும் இது விரிவடைகிறது. இறுதியாக நான் முடிக்கிற இதை நான் சொல்லுகிறேன். லூக்கா நற்செய்தியில் ஏழைகளின் சித்திரம் முக்கியமானது. சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும் என்று லூக்கா கற்பிக்கிறார். சமூகம் ஏழைகளை ஒதுக்கி வைக்கிறது, வெறுக்கிறது. நற்செய்தியில் இயேசு இவர்களுக்கு விசேஷ கவனம் செலுத்துகிறார். அவர்கள் இயேசுவின் இரக்கத்துக்கு இலக்காகிறார்கள். வெளியாட்கள், அந்நியர்கள், ஏழைகள் மற்றும் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட அனைவரையும் உற்றார் உறவர் என்று நடத்த லூக்கா விசுவாசிகளை ஊக்குவிக்கிறார். அவர்கள் நன்றாக நடத்தப்பட வேண்டும். அவர்கள் ஒரே மேஜையில் உணவருந்த வேண்டும். இனி
அவர்கள் இனி மற்றவர்கள் மற்றும் எந்த மனிதனும் அல்ல. அவர்கள் சகோதர சகோதரிகள், விசுவாசிகளுக்கு உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உதவ வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள். நன்றி. இந்த ஐவருக்கே வாசித்துதவிய சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இடம்பெற உள்ள நிகழ்வு ஒரு பொதுவெளி எழுத்தாளர், அதாவது இந்தியாவின் பத்திரிகைகளான கல்கி, கோமுகி, அருவி, கொலுசு, அந்திமலை, தமிழ்நாடு பேப்பர், அத்தோடு இலங்கை பத்திரிகைகளான தினகரன், தமிழன் ஆகிய பத்திரிகைகளில் பொதுவெளி எழுத்தாளராக உள்ள ரகு எனப்படும் எழுத்தாளரின் பெயர் சாந்தியோ என்ற பெயரில் எழுத்துக்களை வழங்கி கொண்டிருக்கும் எழுத்தாளரை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர் இப்போது வாசிப்பு பழக்கம் அற்று போகின்றதை பற்றி ஒரு சிறிய உரையை ஆற்றுவார். சாந்தியோ அவர்களை அழைக்கின்றேன்.